Hi guys, welcome to our Fact Zone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள சாகச உலகத்துக்கும், புராண கதைகளுக்கும், அறிவியல் உண்மைகளுக்கும் ஒன்றாக இருக்கிற ஒரு வியப்பான செய்திய தாங்க பார்க்க போறோம். பாரம்பரிய கதைகள்லாம் வரும் வாசுகி அப்படின்ற பாம்பினோட பெயர உங்களுக்கு நெறைய பேர் நினைவு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா இப்போ இதே பெயர வச்சு இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய உண்மையான பாம்பு சமீபத்தில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி? அது எங்க இருக்கு? எவ்ளோ பெருசா இருக்கு? யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-based and live classes with expert mentors. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. Link in description. Check it now. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த பாம்பு எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பாம்பின் எலும்புக்கூடுகள் இந்தியாவின் குஜராத்தில் உள்ள கட்ச் பகுதியில தான் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. இது சாதாரண ஒரு எலும்பு கண்டுபிடிப்பு மட்டும் கிடையாது. வினைப்பு பாதைகள் உள்ள பாதுகாக்கப்பட்ட வடிவில் இருக்கும் ஒரு முழுமையான, அதாவது பேக்போன் ஃபோசிலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக தான் விஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த பாம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதோட எவ்வளோ சைஸ் அளவு இருக்கு, அதோட உள்கட்டமைப்பெல்லாம் எப்படி இருக்கு, அதோட இயல்புகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த பாம்பினுடைய அளவைகள் மற்றும் சிறப்பம்சங்கள்னு பார்த்தோன்னா, இந்த பாம்பு சுமார் 11 முதல் 15 மீட்டர் நீளமுடையதாக இருக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் ஒரு மதிப்பீடு சொல்லியிருக்காங்க. அதாவது சுமார் 35 முதல் 50 அடி வரை நீளமாக இருக்குமா. இந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்தை விடவும் நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு கொடுக்கப்பட்ட விஞ்ஞானியோட பெயர்னு பார்த்தீங்க அப்படின்னா வாசுகி இண்டிகஸ். இது டீட்டானோபோவா என்ற தற்போதைய மிகப்பெரிய பாம்பை விட கூட சில பரிமாணங்களில் அது கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த பாம்பு எல்லாமே இயோசின் பீரியட்னு சொல்லப்படும் 4 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூமி அதிகமாகவே வெப்பமடைந்து நன்கு வனவிருப்பிகளும் சரி, ஈரப்பதமுள்ள சூழ்நிலைகளும் சரி அதிகமாக காணப்பட்டிருக்கு. இப்படி பெரிய உயிரினங்கள்லாம் வாழ முடிந்ததற்கான காரணம் அந்த சூழ்நிலையாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பாம்புகள் மரங்களில் அல்ல, தரையில் படர்ந்து சுற்றி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த ஆய்வை மேற்கொண்டவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, கனடா மற்றும் ஜெர்மனியில் உள்ள பண்டைய உயிரினங்களை ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகள், அதாவது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களும் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை சேர்ந்த சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இது இந்தியாவின் பண்டைய இயற்கை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பக்கம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. வாசுகி அப்படின்ற பெயர் நம்ம புராணங்கள்லாம் வரும் நாகராஜா வாசுகியை குறிக்கிறது. சிவபெருமான் என்ன பண்ணுவாங்கன்னா தனது கழுத்தில் அணிந்திருந்த அந்த பாம்பு வாசுகி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பார்க்கடல் கடைந்த போது மணலால் கட்டப்பட்டிருந்த அந்த பாம்பு வாசுகி என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புராண கதைகளும் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பாம்பும் ஒரு வகையில் ஒரே மாதிரியாக நமக்கு காட்சியளிக்கிறது. நம்முடைய புராணங்களும் சரி, அறிவியலும் சரி ஒரு வேளையில் இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. இந்த பாம்பு ஒரு உயிரியல் சாதனையே, இது ஒரு நாட்டுக்கான பெருமையும் கூட அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொன்னதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஏன் அப்படின்னா
இது நம்மளோட வரலாறு, பரிமாண வளர்ச்சிகள், சூழலியல் மாற்றங்கள் பற்றிய அந்த புரிதலுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது போன்ற ஃபாசில்கள் மூலம் நம்ம சுற்றுச்சூழலோட பழைய நிலைகளை, பழைய பரிமாணங்களை நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம நாட்டில் டைனோசரோட ஃபாசில் அப்புறம் மற்ற உயிரினங்கள் பற்றி ஏற்கனவே பல கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கு. இந்த வாசுகி பாம்பு அந்த வரிசையில் ஒரு முக்கியமானதாக இப்பொழுது சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.